60 கிலோ முள்ளங்கி, 60 கருணை கிழங்கு, 25 வாழைப்பூ, 30 கோஸ் கொண்டு உருவாக்கப்பட்ட மாடுகளுடன் கூடிய வண்டி. கடலூர் நகரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து கடலூர் கம்பியம்பேட்டை பகுதிக்கு அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்தபோது அங்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் மாடுகளுடன் கூடிய வண்டி தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த வண்டியில் மாடுகள் முழுவதும் முள்ளங்கி, கோஸ் மற்றும் வாழைப்பூக்களால் தயார் செய்யப்பட்டிருந்தது. அதாவது கொம்புகள் வாழைப்பூ கொண்டும் உடல் முழுவதும் முள்ளங்கியாலும் தயார் செய்யப்பட்ட நிலையில் வண்டி முழுவதுமாக கருணைக்கிழங்கு கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. 5 வாழை மரங்களை கொண்டு இந்த மாட்டு வண்டி தயார் செய்யப்பட்ட நிலையில் 25 சுரைக்காய்கள் மூலம் இதில் கொக்கு, வாத்து, மீன் போன்றவை செய்து வைக்கப்பட்டிருந்தது. அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. 30 கோஸ், 60 கிலோ முள்ளங்கி, 60 கருணைக்கிழங்கு, 25 வாழைப்பூ, 25 சுரைக்காய் கொண்டு 6 ஊழியர்கள் இந்த பணியில் 5 மணி நேரம் மட்டுமே ஈடுபட்டு தயார் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நிகழ்ச்சி முடிந்தவுடன் என்ன ஆனது? இதில் இருந்த சுரைக்காய், முள்ளங்கி, கருணைக்கிழங்கு என அனைத்தையும் வழக்கம் போல பொதுமக்கள் எடுத்து சென்றனர்.